கீரை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமையல் பார்க்க போகிறோம்ல, முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், நல்லா உருவி அலசி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு வெங்காயம், 4 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்குள்ள 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி முருங்கைக்கீரை செய்வீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உடம்பு ஹெல்த்தியானது. இது மாதிரியே யாருமே இரும்பு சத்துக்குள்ளதுன்னா முருங்கைக்கீரை தான். வாரத்தில் 4 நாள் சாப்பிடுங்க. பாருங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட வத்தல் சேர்த்துக்கலாம். ரத்தமே இல்லைன்றவங்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டா போதும், சரியா போயிடும். இது கூட அரைச்சி வச்சோம்னா வெங்காயம் அதுவே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை இருக்குல்ல, இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ முருங்கைக்கீரை அள்ளி போட்டுக்கலாம். கீரை அள்ளி போட்டாச்சு. பாருங்க, இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு உப்பு அள்ளி போட்டு மூடி வச்சிடலாம். பிடிச்ச ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறனால நீங்கள் கம்மி பண்ணி செய்யுங்க. இது பாருங்க, லைட்டாக உப்பு போட்டீங்கன்னா அது கூட லைட்டாக சீரகம் போடுங்க. அப்போதான் நல்லா மனமாக இருக்கும். 10 நிமிஷம் மூடி வச்சிருக்கோம். அப்போதான் நல்லா வெந்துடும். அதுக்குள்ள இப்போ இதுக்கு தேங்காய் திருப்பி வச்சுருங்க. நான் 1/2 மூடி தேங்காய் வைக்கும். தேங்காயே இதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் நல்லா வெந்துட்டு இது கூட தேங்காய் சேர்த்து போட்டேன். அவ்வளோதான் சேர்த்து. இதுக்கு தேங்காய் நிறையா போட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். தேங்காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்த்து யாராருக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்பு ஹெல்த்தியான வாரத்தில் 2-3 நாள் செஞ்சுட்டுருங்க முருங்கைக்கீரை. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம்.